உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்திய சுவிசேஷ திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய தூய தோமா தேவாலயம் கும்மிடிப்பூண்டி சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதிலேயும் தமிழக மக்களால் தமிழர் திருநாள் அனுசரிக்கப்படுகிறது. உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் இந்த பண்டிகையை விமர்சையாக அனுசரித்து கொண்டு வருகிறார்கள். இது ஒரு வேதாகமத்தினுடைய ஒரு பண்டிகை ஆகும். இதை நாம் அனுசரிக்கிறதான வேளையில் நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய திருச்சபையில் உள்ளதான விவசாயிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்புக்கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டளையிட்டதான பண்டிகைகளிலே இந்த அறுப்பு கால பண்டிகையும் சேர்ப்பு கால பண்டிகையும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பகுதியாகவே இருந்தது. இந்த நாளில் இந்த பொங்கல் பண்டிகையை நம்முடைய தமிழகத்திலே நாம் அனுசரிக்கின்றதான வேளையிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான ஆகாரத்திற்காக நாம் நன்றி செலுத்துவோம். படைத்த ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். படைப்புகளை நாம் வணங்கவில்லை, படைப்புகளை உருவாக்கிய கர்த்தரை நாம் ஆராதிக்கின்றோம், சேவிக்கின்றோம். இந்த நேரத்திலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அன்றாட உணவை தந்து எங்களை போஷித்து அற்புதமாய் வழி நடத்துகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய திருச்சபையிலே விவசாயம் செய்கின்றதான ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். கடந்த நாட்களிலே இயற்கை பேரிடர் நிமித்தமாக பல இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய சபை மக்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் செழிப்புக்காக நாங்கள் பாரத்தோடு உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். உம்முடைய நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல நாட்கள் தம்முடைய பிள்ளைகள் காத்திருந்ததான எல்லா காத்திருப்புதலையும் நீர் மாற்றி உம்முடைய சமாதானத்தையும் நன்மைகளையும் தந்து குடும்பங்களிலே செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நீர் தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கடனிலே இருக்கின்றதான விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். கடன் நிமித்தமாக தற்கொலை செய்து கொண்டதான விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை நீர் பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கின்றதான சகல முயற்சிகளையும் கையின் பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய தெய்வீக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். உம்முடைய நிறைவான கிருபையின் கரம் இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.